ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் சாம்பார் செஞ்சுருந்தேன். ஸோ அதோட ரெசிபி வீடியோ தான் இது. ஸோ நான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு. அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 பீஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஒரு டீஸ்பூனில் கம்மி அது வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து இன்னும் சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் நல்லா குக்கர் விசில் விட்டுக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. மீன்வேல் நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். விசில் விட்டதும் அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் அதில் வந்து கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் பூண்டு போடணும். பட் ஆனால் நான் வந்து இது சாமி கும்பிட்றதுக்காக செய்கிறதுனால நான் வந்து பூண்டு போடலை. நீங்கள் வந்து பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது பெருங்காயம் பொரிஞ்சதும் அது கூட வந்து வெங்காயம், அது கூட உப்பு போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனதும் அது கூடவும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஸ்மாஷ் ஆனதும் அது கூடவே கத்திரிக்காவும் போட்டு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் தக்காளி நல்லா மசிஞ்சக்கப்புறமே கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பற்றி எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நான் இதை வந்து சாம்பார் செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தனியா பவுடர் போடுறதுன்னு டக்குன்னு இதுவாகும். ஸோ அதனால் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் இதில் வந்து தண்ணியை விட்டு கத்திரிக்காய் குக் பண்ணுற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வைங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்ததும் அதுக்கு நீங்கள் மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. அது கொதிக்க கேப்பில் நான் வந்து பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளிலாம் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா மசிஞ்சிருச்சுன்னு. இதை நல்லா திக்கான பருப்பாக மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது நல்லா கொதித்து வந்ததும் அதில் வந்து இந்த பருப்பை எடுத்து ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். கத்திரிக்காய் இப்போ வெந்துருச்சு. இப்போ நான் பருப்பை கொட்டிட்டேன். கூடவே தண்ணி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்தாக்கா சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய்.